Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல லாஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியான அப்டேட் வந்து நேஷனல் லீகல் அத்தாரிட்டி வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க வந்து எல்எல்பி வந்து படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கறது ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி உங்களால வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க வந்து எடுத்து வந்து ஒர்க் வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நேஷனல் லீகல் அத்தாரிட்டி சார்பில் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நேஷனல் லீகல் அத்தாரிட்டி சார்பில் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் 5 இயர் பிஏ எல்எல்பி அண்ட் வந்து 3 இயர் எல்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது டைரக்டா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கா இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பத்தின ஒரு ஓவர்வியூ அப்படிங்கிற உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள், டூரேஷன் என்ன, அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து செலக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் லா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து இந்த ஒரு அத்தாரிட்டி அப்படிங்கிற வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 மந்த் டூரேஷன்ல இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா நீங்க வந்து லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். அதே லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து நீங்க எல்எல்பி அப்படி இல்லைன்னா வந்து 5 இயர் இன்டிகிரேட்டட் எல்எல்பி நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க வந்து 3 இயர் எல்எல்பி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் இயர் அப்படின்னா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து 5 இயர் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபோர்த் இயர் அப்படின்னா ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. டூரேஷனை பொறுத்த வரைக்கும் NALAS, அதாவது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கறத வந்து இதை வந்து குறிக்கும். இதை வந்து ஆஃபர் பண்றது வந்து 1 மந்த் டூரேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கறத ஆஃபர் பண்றாங்க. இன்டர்ன்ஷிப்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஜாப்புக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஜாப் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து இன்டர்ன்ஷிப். நீங்க டைரக்டா ஒர்க்குக்கு போறதுக்கும் இந்த இன்டர்ன்ஷிப் மூலமா நீங்க வந்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒர்க் பண்றதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு சர்டிபிகேட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால ஒரு 4 வீக் தான் வந்து இருக்கும். 4 வீக் நீங்க வந்து அட்டன் பண்ணி 90% அட்டண்டன்ஸோட நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு உண்டான அந்த ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸை நீங்க வந்து ஃபில் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிவி வச்சு நீங்க வந்து அட்டாச் பண்ணி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து 1 மந்த் டூரேஷன்ல நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்க 90% நீங்க வந்து அட்டண்டன்ஸோட நீங்க வந்து கிளியர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே டைரக்டா கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் இன்டர்ன்ஷிப் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல மந்த் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அப்ளைங் ஃபார், நீங்க நவம்பர் மந்த்துக்கு அப்ளை பண்ண போறீங்களா இல்ல டிசம்பர் மந்த்துக்கு அப்ளை பண்ண போறீங்களா அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அதை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நவம்பர் மந்த் மோஸ்ட்லி வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து வரும் அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிசம்பர் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் நேம், அப்ளிகண்டோட நேம் அப்படிங்கிற இடத்துல ஸ்டூடெண்டோட நேம் இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடி இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ், உங்களுடைய கண்ட்ரி, உங்களுடைய ஸ்டேட், உங்களுடைய சிட்டி, உங்களுடைய பின்கோட், அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் லா, அதாவது உங்களுடைய கோர்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்களோ கோர்ஸ் நேம், சிஜிபிஏ அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டியில வந்து எல்எல்பி பண்ணீங்களோ அந்த யூனிவர்சிட்டியை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க 5 இயர் படிக்கிறீங்களா 3 இயர் படிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. 3 இயர்னா 3 இயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரசன்ட் இயர் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா, ஃபோர்த் இயரா, ஃபிஃப்த் இயரான்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் வந்து அதை செலக்ட் பண்ணுங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து சீனியர் கிரேடட், அதாவது 12th நீங்க வந்து உங்களுடைய ஸ்கூல் நேம், எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனீங்க, என்ன சப்ஜெக்ட், எவ்வளவு மார்க், அதை என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி 10th அதே மாதிரி சேம் வந்து ஸ்கூல் நேம், இயர் ஆஃப் பாசிங், அதே மாதிரி வந்து பர்சன்டேஜ் இதையும் என்டர் பண்ணிட்டு
உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க வந்து நில் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கோங்க. அதே மாரி மூட் கோர்ட் காம்படிஷன் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதையுமே நீங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. எனி அதர் காம்படிஷன்ல நீங்க ஏதாச்சும் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த காம்படிஷன் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது வந்து லீகல் சம்மந்தமா, இல்ல வந்து லா சம்மந்தமா ஏதாவது வந்து புக்ஸ் வந்து பப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல குடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா, அத நீங்க வந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து உங்ககிட்ட கம்ப்யூட்டர்ல என்ன ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படிங்கிற நீங்க வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இல்ல டாலி தெரியும்னா டாலி குடுங்க. இல்ல வந்து எக்ஸெல் தெரியும்னா எக்ஸெல் குடுங்க. இல்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து தெரியுமோ, அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற டிஃபால்ட்டா தெரியணும். அதர் லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து டிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ் அப்படிங்கிறத என்னைக்குமே நம்ம வந்து விட்டுக் கொடுக்க கூடாது. சரிங்களா? ஓகே. தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ரெஸ்யூம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிவி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபைனல் இயர் நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்ஓசி அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரின்சிபால் கிட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளை பண்ணி வாங்கணும். இந்த மாரி 1 மந்த்துக்கு நான் வந்து இன்டர்ன்ஷிப்காக வந்து அங்க போறோம். அப்படிங்கிற பட்சத்தில காலேஜுக்கு வந்து வர முடியாது அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ப அட்டெண்ட் பண்றதுக்காக என்ஓசி அப்படிங்கிறத வாங்கி வந்து அட்டாச் பண்ற மாரி இருக்கும். அத 1 எம்பிக்குள்ள பிடிஎஃப்ல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசன் ஆஃப் இன்டர்ன்ஷிப். நீங்க எதுக்காக வந்து இந்த NALSAக்கு வந்து நீங்க வந்து இன்டர்ன்ஷிப்க்கு வந்து போறீங்க அப்படிங்கிற ரீசன் வந்து நீங்க வந்து ஒரு 100 வார்த்தைக்கு மிகாமல் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, வேர்டா நீங்க வந்து எழுதி அத இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம் டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் லா ஸ்டூடண்ட்ஸா இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணுங்க.